குரான் செயல்படுறது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா எதுக்குள் சேர்க்கறத கொஞ்சம் நீங்க நடுவில் சிந்திச்சு பாருங்க. அப்படி நீங்க சிந்திச்சு பார்ப்பீர்களேயானால் நிச்சயமாக குரான் ஹதீஸ் தெளிவார், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. நபி தோழர்கள் குரானை சரியாக விளங்கினாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த குலபாய ராஷிதீன்கள் சொல்லக்கூடிய அந்த அந்த 30 ஆண்டு கால ஆட்சி நிலை இருக்க அது வடித்தெடுக்கப்பட்டது. அதில் அவர்கள் சிறு தவறு செய்தாலும் உடனே சுட்டி காட்டப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தவறு செய்யும்போது உடனே சுட்டி காட்டப்பட்டது. ஒவ்வொரு நபி தோழர் செய்யும் பொழுது உடனே அலுவலியான சில விஷயங்கள் எதிர்த்து காட்டினாங்க. இப்படி பல விஷயங்கள் நான் பார்க்க உடனே அவங்க ஒத்துக்கொண்டிருக்காங்க. வேற ஒன்றும் வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். ரசூலுல்லாஹ் மொதல் போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு மொத்த பொருள் வாழ்ந்துக்கிறது. எல்லாரும் பிரமிச்சு போயிருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அங்கிருந்து வந்தாங்க, பார்த்தாங்க. பார்த்துட்டு உள்ள போய் அதை பார்த்துட்டு நீங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுதும் மனமாத்தா இருந்தீங்க, மொத்தம் மனமாத்தா வாசத்துக்கு சொல்லிட்டு வெளியே வராங்க. இப்படியே சொன்னாங்க, மன்கான யாவது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத். யார் முகம்மதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அந்த முகம்மது இறந்து விட்டார். மன்கான யாவதுல்லாஹ இன்னல்லாஹ ஹய்யுன் கய்யுமுன் தாயிமுல் லா யமூத். அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு மரணமும் இதுல நித்திய ஜீவன் சொன்னாங்க. உடனே மரணம் வாழ அவர் அறியாமட்டு வந்துச்சு. இதுதான் இதுதான் ஒருவன் அங்க இடத்துல உமர் ரலியல்லாஹு வாழ பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இன்னைக்கு நம்ம ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் நம்மளாம் வாழ வைக்கிறாங்களே, வச்சாங்களா? இல்லை. அதே மாதிரி அவர்கள்ட்ட ஒரு தவறு சுட்டி காட்டப்பட்டா குர்ஆன் ஹதீஸ் கிடைச்சிட்டா வேற மாற்றமே கிடையாது. குர்ஆன் வமா முஹம்மது இல்ல ரசூல்ங்கிற ஆயத்து தான் ஓதி காட்டாம வரும். இன்னக்க மையத்தும் இன்ன மையத்துங்கிற ஆயத்து தான் ஓதி காட்டும். அப்ப அதே ஒரு பக்குவம் நம்மகிட்ட வரும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில போய் இந்த சமுதாயம் குர்ஆனை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறோம்? இத்தனைக்கு நம்ம குர்ஆனை ஓதுறோம், தொழுகையில ஓதுறோம், ரமலான் இரவு தொழுகையில ஓதுறோம், நம்மளோட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம், பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறோம். பள்ளிகளில் போனால் வரிசைக்கு அடுத்த வச்சுக்கிறான்னு நீங்க பாக்குறீங்க. பேச்சு போட்டிகளை வச்சு கிராத்து போட்டிகள் வச்சு எல்லாம் நடக்குது. இவ்வளவு தொடர்பு இருந்தும் ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு ஏன் வைக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்யறோமே அல்லாம அந்த குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே நம்ம எடுக்க தயாரில்லை. அதுக்கு இவர்கள் ஒரு வியாக்கியான விளக்கம் கொடுத்தா அதுதான் அழகா தெரியுது. அதை பின்பற்றி தான் ஒவ்வொருத்தரும் போயிருக்கலாம். அதுதான் ரசூலுல்லாஹ் நாளைக்கு வரணும். அப்ப அதுக்குள்ள வழி குர்ஆன்ல இருந்தா அப்படி எடுக்கணும். அந்த குர்ஆனுடைய விஷயம் நமக்கு புரியக்கூடிய ஆற்றல் இல்லைன்னு இல்லை, தெளிவா அல்லாஹ் கொடுத்திருக்கான், நடைமுறைப்படுத்தி காட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த நடைமுறையை பார்க்கணும். அதுதான் நம்ம செய்யணுமே அல்லாம அதுக்கு மாத்தமாக நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளா யூகிச்சுக்கிட்டு விதவிதமான இதுகளை வச்சா இப்ப என்ன நடந்துச்சு நமக்கு நல்ல யோசனை பண்ணி பாருங்க. 86ல இந்த முயற்சி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 21 வருஷம் ஆகுது. நியாயப்படி இன்னைக்கு என்ன நடந்திருக்கணும்? 4 மதுஹப்ல இருக்கிறவங்க ஒரு அணியில ஒன்று சேர்ந்திருக்கணும். அதான் நியாயமா நம்முடைய முயற்சியில நடக்க வேண்டிய விஷயம். என்ன நடந்திருக்கு? 4ஆ இருந்தது இன்னைக்கு எத்தனை ஆயிருக்கு? அப்ப இது என்ன? இது நல்ல யோசனை பண்ணி பாருங்க. 4 ஒன்னாக்க செய்ய நம்ம செய்யற முயற்சி 8 ஆயிருக்கு. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இப்போ நாங்க 1000 வருஷமா 4ஆ தான் இருக்கோம். ஆனா நீங்க 21 வருஷத்துல எத்தனை ஆயிடுன்னு சொல்லுங்க. இந்த இப்ப சமீபத்தில் செய்தி கேட்கறன்னு ஒரு பிளவுக்கு ஒரு வித்திடப்பட்டிருக்கு. இதான் நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? அவர்களுடைய மனோட்சியை நிலைநாட்டுன்னு விரும்புறாங்களே அல்லாம அவர்கள் சொல்றதை சாதிக்கணும் நினைக்கிறாங்க. இல்லாம அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் நம்ம வழிபடணும். அதுதான் அல்லாஹ் கட்டளையிடலாம். அந்த தக்குவா வரணும். அதுக்கு என்ன வழி? அல்லாஹ் சொல்றபடி நடக்கணும். அதுல 5 தொழுகை மிக மிக பிரதானமானது. அந்த தொழுகை ஒருத்தட்ட ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா அவன் நேர்வழியில இருக்க நீ நம்பவே கூடாது. நம்புனா நீங்க வழியில் இருக்கலாம். ஒருத்தன் நேர்வழியில இருக்கான், அவன் சொல்றது அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்றான்னு சொன்னா 5 தொழுகையை விடாது முறையாக பேணி தொழக்கூடியவனாக இருக்கணும். ஏன்னா முதல் கண்டிஷன் அல்லாஹ்வை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றதுன்னா தொழுகை நிலைநாட்டணும். தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? முத்தகீன்கள் யார்? மறுமையை உறுதியா நம்புவார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தையும் முறையாக கொடுப்பார்கள்.
அல்லாஹ் நபிக்கு இறக்கப்பட்டதையும் இதுக்கு முன்னால் இறக்கப்பட்டதை பூர்ணமாக ஏற்றுக்கொள்வார்கள், மறுமை உறுதியாக நம்புவார்கள். இந்த லட்சணம் இருந்தா நிச்சயமாக குர்ஆன் ஒரு வத்தகுல்லாஹ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். இன்ஷாஅல்லாஹ் 9 மணி முடிச்சுக்கணும், 10 நிமிஷம் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த அடிப்படையில நம்முடைய செயல்பாடுகள் இருக்குமேயானால் நிச்சயமாக ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்க முடியாது. தொழுகையில கோட்டை விட்டோம், தொழுகையில ஒழுங்கு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷைத்தான் நம் மீது விளையாடுகின்றான், அவனுடைய வலையில் நாம் சிக்கி இருக்கின்றோம். நிச்சயமாக நாம் குர்ஆனை சரியாக விளங்க முடியாது. தொழுகையை விடுறதுனா பெரும்பாலி உண்டா இல்லையா? அப்ப அந்த பாவிக்கு எப்படி குர்ஆன் நேர்வழி காட்டும்? சிரிச்சுப்பார். அப்போ நம்முடைய கடமை ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் சொல்ற மாதிரி முறையாக தக்வா உடையவர்களாக ஆகணும். ஐங்கால தொழுகைகளை முறையாக பேணி தொழணும். இதர ஹலால் ஹராம்களை பேணி நடக்கணும். ஒருத்தனுடைய மானமும் அவனுடைய பொருளும் நமக்கு ஹராம், அது அநியாயமாக அபகரிக்கக்கூடிய நிலையில் நம்ம ஆகவே கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடுமையான எச்சரிக்கை. இதையெல்லாம் ஒருவன் பேணி நடப்பானியானால் நிச்சயமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா 29-69 அல்லாஹ்வுடைய பாதையில் முறையாக உழைக்கக்கூடியவர்கள், பாடுபடுகிறவர்களுக்கு அல்லாஹ் தனது நேர்வழியை காட்டுகிறான், எளிதாக்குகின்றான். ஆக அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையில தான் நம்முடைய அணுகுமுறை இருக்கணும். மார்க்கத்துல உன்ன கூடாது என்று சொல்றதா இருந்தா அதை குர்ஆன் சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம கூப்பிடக்கூடாது. விதாத்தை கொடுக்கிறது எந்த அளவுக்கு கடுமையான வாசகங்கள் இந்த இதில் கொண்டிருக்குன்னா, அப்படி ஜக்காத்து கொடுக்கிறவங்க பிதாத்து செய்கிறார்களே சொல்லப்பட்டிருக்கு. வருடம் யார் ஜக்காத்து கொடுக்கிறார்களோ அவர்கள் பிதாத்து செய்கிறார்கள். பிதாத்து வழிகிட்டு நரகத்தில் கொண்டு சேர்க்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஃபத்வா யார் கொடுக்கணும்? யார் சொல்லியிருக்கணும்? அப்ப இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு வழிகேட்டை உண்டாக்கக்கூடிய நிலையில இருக்குன்னு நம்ம சிந்திக்கணும். அது எப்படி பிதத்தாகும்? அல்லாஹ் கட்டளையிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, 4 ஹலீஃபாக்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, நபித்தோழர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதுகால வரைக்கும் இதை மாற்றமாக பேசினவங்க யாருன்னு அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. யாரு பேசியிருக்காங்கன்னு சொன்னா ஒரு சிலர் அட்ரஸ் இல்லாதவங்க, ஷியாக்களுடைய ஒரு பிரிவினர். இதையும் அவர் சில சகோதரர் சொல்லியிருக்கிறார். ஷியாக்கள் ஒரு பிரிவு, நான் தான் புதுசா இந்த வாதத்தை வைக்கிறதாக சொல்றாங்க, ஆனா ஷியாக்கள் ஒரு பிரிவினர் இதை இந்த வார்த்தை வச்சிருக்காங்க, நம்ம மக்களுக்கு சொல்ல முடியாது, ஷியாக்களுக்கு குரல் சொல்லுவாங்கன்னு பேசியிருக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? அப்போ வழிகேட்டில் உள்ள கொள்கை எடுத்து மக்கள் மீது எடுத்து வைக்கிறதா? அதான் நேர்வழியில் சொல்றதா? ஆக அன்பு சகோதரர்களை, நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், யாருடைய உபதேசமும் மார்க்கத்தை விளங்குறதுக்கு அவசியமே கிடையாது. அவர்கள் சொல்லுவது குர்ஆனா இருந்தால், ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருந்தால் எடுத்து நடப்பது நம்முடைய கடமை. குர்ஆன்ல இல்லாத, ஹதீஸ்ல இல்லாத சுய கற்பனை வந்தா எடுக்க முடியாது. அதே சந்தர்ப்பத்துல குர்ஆன்ல தெளிவா இல்லாத அல்லது சொல்லப்படாத ஒரு விஷயத்தை இவங்கள கற்பனை பண்ணி சொல்றது குர்ஆனை விளங்குறது கிடையாது. ஒரு ஜக்காத்தை கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஜக்காத்தை எப்படி கொடுங்க ரசூலுல்லாஹ் நடைமுறை தொழுகிறதுக்கு அல்லாஹ் சொல்றோம், அத்தைமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த சொல்றோம். தொழுகையை எப்படி யார் நடைமுறை கிடைக்குன்னா ரசூலுல்லாஹ் தான் தொழுகிறாங்க. எப்படி நம்ம தொழுகிறோம் சொல்லுங்க பாருங்க. சல்லு கமா ரஅய்துமுனி ஸல்லி சொல்றாங்க. நாம இப்ப எப்படி தொழுகிறோம்? ரசூலுல்லாஹ் தொழுகிறது கண்ணால பார்த்துட்டு இருக்கோமா? இல்லை. அவங்க தொழுத முறைகள் ஆதாரபூர்வமான செய்தி கொண்டு தெரியுதுன்னா நம்ம தொழுகிறோம். அப்ப அதே போல மார்க்கத்தினுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ளத் தெளிவாக எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த நடைமுறைப்படுத்தி காட்டியதை நபித்தோழர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். மனிதங்கிற அடிப்படையில அவர்களுக்கு ஏற்பட்ட சில தவறுகள் எதை கொண்டு நம்ம அதை எடுக்கணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை தெளிவா இருந்தா மாற்றமாக சொல்லியிருந்தாங்க.